வெல்கம் டு அவர் சேனல் சீனு டெக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்கமிங் காலுக்கு எப்படி இந்த மாதிரி ஃபோட்டோ செட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் இருக்கும், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காலர் ஸ்க்ரீன். இது நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு லீகலான ஆப் தான். இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். இந்த பர்மிஷன்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணால் தான் இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து இமேஜ் செட் பண்ணி இன்கமிங் காலுக்கு செட் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து டிஸ்பிளே ஓவர் ஆப்ஸ் அந்த பர்மிஷன் கேட்குது. நான் வந்து அந்த ஆப்பை வந்து ஓகே பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மாடிஃபை செட்டிங்ஸ், அதாவது வந்து அதில் வந்து ரிங்டோன்ஸ் செட் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து கான்டாக்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கும் செட்டிங்ஸ் அலோவ் கேட்குது. அதையும் நம்ம வந்து கிளிக் கொடுத்துக்கிறோம். அதையும் வந்து நம்ம அலோவ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட் டிஃபால்ட் ஆப் கேட்குது. அதில் வந்து ஃபோட்டோ காலர் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணி செட் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். அண்ட் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ரெக்யூட் பெர்மிஷன் கேட்குது. அது வந்து நம்ம அலோவ் கொடுத்தா தான் வந்து ஆப்பில் போகும். அண்ட் வந்து இதோட அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் படித்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஐ ரீட் த அக்ரி ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் டிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு போகும். சேஞ்ச் பேக்ரவுண்ட், அதாவது காலர் பேக்ரவுண்ட் கால் வரும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. டிஃபால்ட்டாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிஃபால்ட்டாக வந்து நிறைய இது இருக்குது, அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கீழே வந்து சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து இமேஜஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கான்டாக்ட்டுக்கு வந்து செப்பரேட்டாக ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்ட் காலர் டியூன்லாம் வந்து இதிலே நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணி சும்மா ரேண்டமாக ஒரு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்மளுக்கு கிராப் ஆப்ஷனும் இருக்குது. எந்த லெவலில் வேணுமோ நம்ம அந்த லெவலில் வந்து கிராப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிங்டோன் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். சூஸ் ரிங்டோன் கொடுக்குறேன். இதில் வந்து மொபைலில் இருக்கிற ரிங்டோன்ஸுக்கு மேலே இருக்குது. நம்ம மொபைலில் ஏதாவது ஃபைல்ஸில் இருக்கிறத சேவ் பண்ணுறது. இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த கான்டாக்ட் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஒரு காலர் டியூன் வர மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்துடுறேன். இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. இதை வந்து ப்ரீவியூ பண்ணி பார்ப்போம். அதாவது வந்து அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் வந்து நம்ம இந்த கான்டாக்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக செட் பண்ண அந்த ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது ரெண்டுமே வந்து ஷோ ஆகி ரிங்டோனோட வருது. நான் ரிங்டோன் வந்து இதில் வந்து சவுண்டு வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேணா தேவைப்பட்டால் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டயல் பேடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸும் காமிக்கும். அடுத்து செட்டிங்ஸ் பார்க்குறோம். இதில் வந்து ரிங்டோனும் செட் பண்ணிக்கலாம். கால் பிளாக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கால் வரும்போது ஃப்ளாஷ் லைட்டு ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கால் நேம் அனௌன்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்து அந்த நேம் என்னவோ வந்து ஸ்பீக்கர் மூலயமா நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தும். நம்ம இந்த ஆப்ஷன் என்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலோட உடனடி அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.